சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியம் விரைவில் கைகூடப் போகிறது. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதை அடைய முடியும். நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறப்போகிறது என் செல்வமே. உனக்கு உறுதுணையாக இருந்து நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன். நீ எதை தேடுகிறாயோ அதை உடனே நான் உனக்கு காட்டிக் கொடுக்கிறேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவனே தான் விரும்பியதை முழுமையாக அடைய முடியும். செல்வம் என்றுமே சாஸ்வதமில்லை. சரீரமோ ஒரு நீர்க்குமிழி. மரணம் எப்பொழுதுமே பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்பதை அறிந்து தர்ம வழியில் நீ நட. உடல், மனைவி, மக்கள் ஆகியவரின் சம்பந்தமாக நான் எனது என்ற உணர்வுகளும் அவற்றிலிருந்து விளையும் 3 வகையான தாபங்களும் இவ்வுலகின் அனர்த்தங்கள். 2வது வகையான அனர்த்தம் சொர்க்கத்தை சார்ந்தது. மரணத்திற்கு பின் மக்கள் அடைய விரும்பும் சொர்க்கமே மோட்சத்திற்கு தடையாகிவிடுகிறது. தலைகீழாக கீழே விழுவதற்கும் பொதுவான காரணமாகிறது. சொர்க்கத்தில் புண்ணியத்தை சம்பாதிக்க முடியாது. பயமில்லாத நிலையையும் அடைய முடியாது. ஏனென்றால் சேர்த்து வைத்த புண்ணியம் செலவழிந்த பிறகு கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயம், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அங்கும் நிலவுகிறது. இவ்வகையாக இவ்வுலக வாழ்வு, மேலுலக வாழ்வு இரண்டுமே அனர்த்தங்கள் நிறைந்தவை. அதனால் இரண்டையுமே முழுமையாக துறப்பதுதான் ஆனந்த பெருநிலையின் அஸ்திவாரம். மாயை அதன் செயல்பாடுகள் இருந்தால் இருக்கட்டும். என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தை அருகில் கூட மாயை என்பது வராது. மாயையும் கூட என் அம்சமாகும். உன் மனமானது தள்ளாடி கொண்டு இருக்கிறது. கடிவாளமில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று நீ காத்திருக்கிறாயல்லவா? நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து, கடினமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபடத் துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது என் செல்வமே. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி உன் சாயப்பாவான நான் செய்வேன். இனி எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. நடந்தது, நடந்து கொண்டு இருப்பது எல்லாமே என்னுடைய செயல். இனி நடக்கப் போவதும் என் அருளால்தான். ஏன் இந்த மனக்கலக்கம் உனக்கு? நடந்ததை, நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் காட்டும் வழிக்கே செல். உன் சாயப்பாவான என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்.